World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்த தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரமைப்பு உடைய தலைவர் ஸ்ரீராம் ஐயா அவர்களுக்கும் அவங்களுக்கான ஒரு சிறு காணொலி, முதல்ல அவங்க கூட்டம் அவங்களுடைய பேரமைப்புக்கான ஒரு காணொலி தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரெடியா போட்டுருங்க. ஜோதிடம் வளர்க்கவும் வளரும் ஜோதிடர்க்கு வழிதுணையாய் நிற்கவும் வாய்ப்புகள் உருவாக்கும் மேடைகள் ஏற்றி நண்பர்களுக்கு நல்வழிகாட்டியாகவும் நிழலாகவும் பக்கபலமாயிருந்து தேவை அறிந்து சேவை புரிவதில் தென்னிந்திய பேரமைப்பு சங்கத்திற்கு தென்மதுரை தமிழ்ச்சங்கம் கொண்ட மங்கள நாயகியாம் மீனாட்சி அம்மையாரே மண்ணில் இறங்கி வந்து துணையருள் புரியட்டும். தொடரட்டும் உங்களின் ஜோதிட சேவை, மண்ணில் மலரட்டும் உங்களால் பல ஆயிரம் ஜோதிட மேதைகள். ஆயிரம் உறவு கொண்ட ஆலமரம் போல் தலைத்து ஓங்கி நிற்கட்டும் உங்களின் சங்கத்தின் புகழ் உலகில் எட்டு திக்கும். நல்லுள்ளங்களோடும் உன்னத நோக்கத்துடனும் உருவான உங்களின் சங்க வளர்ச்சியை இமயம் கூட வியந்து மேல் பார்வை உயரம் கொண்டு பார்க்கட்டும். ஈரோடு மாவட்டம் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பு சங்கத்தினை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. அடுத்தது இந்த ஜோதிடப்பினுடைய தலைவர் ஸ்ரீராம் ஐயாவுக்கான ஒரு ஏவி, அதையும் முடிச்சிடுறாங்க ஐயோட. பஞ்சபூதங்களின் நல்லாசியும் நவகிரகங்களின் பேரருளும் தன்வசம் கொண்ட ஸ்ரீராமச்சந்திர நவநாயகரே. மேடைகள் பல, மாலைகளும் பல, கருத்தரங்கங்கள் மாநாடுகள் என செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட அதிகாலை ஆதவனே. தினம் தினம் வலைப்பதிவில் அள்ளித் தருகிறீர்கள் எங்களுக்காக ஜோதிட சூட்சுமங்கள், கருத்துக்கள், விதிவிலக்குகள், அற்புத வழிபாடுகள், ஆன்மீக தெளிவுரைகள். இவை யாவும் உண்மை வழி உணர்ந்து யதார்த்தம் கலந்து தெள்ளிய மனம் கொண்டு தெய்வத்தின் அருவுருவாய் யாவருக்கும் இனியவராய் வழிநடத்தும் ஆசானே, ஜோதிட சுடரொழியே. தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பின் தலைவர் உயர் திரு SV ராமச்சந்திரன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. வணக்கம். நான் பேச துவங்குவதற்கு முன்பாக தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயத்தினுடைய நிறுவன தலைவர் முனைவர் ஜோதிட பேராசிரியர் மணிகண்ட ராஜ் அவர்களுக்கு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர் பேரமைப்பு ஈரோட்டின் சார்பாக ஒரு கௌரவம். ஐயா வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து மாலை வரை அருமையான கருத்துக்களை செவிக்கு விருந்தாக்கிய அந்த பெருமைக்குரிய முனைவர் மணிகண்ராஜ் அவர்களுக்கு முதல் கிடந்து நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து நிறையா பேர் உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அது குறிப்பாக பார்த்திங்கன்னா பூசி பெரியசாமி ஐயா அவர்கள், அடுத்ததாக ஜோதிட ஆசானம் பேராசிரியர் மருதமலைக்குறிச்சி, இவங்க 2 பேரும் பேச்சு வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. நிறைய விஷயங்கள் இருந்தது. சகோதரி கூட மீனாட்சி பரமகுடி கூட பிரசன்னத்தை பற்றி, ஏன்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அதுதான். அதில் கோச்சார இலக்கணம் ரூலிங் பிளானட் அது சொன்னாங்க. இப்போது பிரசனத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விதிமுறைகள் இருக்குது, நிறைய பிரசன்னத்தில் வழிமுறைகள்லாம் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் குறிப்பாக வந்து பிரசன்னம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல உதித்தல் என்ற ஒரு பொருள். அது அல்லாத இந்த பிரச்சனை பிரசன்னம் அப்படின்னாலே வடமொழி சொல்லுதான். அதனுடைய உண்மையான தமிழாக்கம் என்னன்னாக்கா பிரச்சை அப்படின்னு அர்த்தம். பிரச்சனைனா ப்ராப்ளம்னு அர்த்தம். அது ப்ராப்ளம் வந்து நல்லதாகவும் இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். சரி, இப்போது ஒரு சுருக்கமாக ரொம்ப அதிக நேரம் இன்றைக்கி உடல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் அதிக நேரம் என்னால் உரையாற்ற முடியாது. இந்த பிரசனத்தில் எடுத்துட்டிங்கனாக்கா ரூலிங் பிளானட்டுன்னு ஒன்று இருக்கும். அதல்லாத கோச்சார சந்திரன் எங்கே இருக்கிறார், இப்போ ரோகிணியில் இருக்காருனாக்கா சனி பார்வை இருக்குது. அப்போ கேள்வி எப்படி இருக்கும்? சனி சந்திரன் சம்மந்தப்பட்ட கேள்வியாக தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த சந்திரன் தேய்பிரை சந்திரனாக வேறு இருக்கார். அப்போ தேய்பிரை சந்திரன் பாவி தானே. அப்போது சனி மீனத்திலேருந்து 3வது பார்வையாக சந்திரனை பார்க்கும்போது பயணம் சார்ந்தது கரெக்டாக எனக்கு இன்றைக்கி பொருந்துடுச்சு. இப்போ கோச்சாரம் இப்போ முடிய போகுது, தனுசு லக்னம் முடிஞ்சு இப்போ மகர லக்னம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையாம்மா? இப்போ கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்கு. ரைட்டு. இப்போது இந்த பிரசன்னத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா படம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கனாக்கா அது கதை இருக்குது இல்லைங்கிற அப்பாற்பட்ட விஷயம். ஹீரோன்னு ஒருத்தர் இருக்கார், கதாநாயகன் ஒன்று இருப்பார். இப்போ அந்த பிரசன்னத்தில் பார்த்திங்கனாக்கா பல முறைகள் 1000 இருப்பினும் பிரசன்னத்தில் முக்கியமாக வந்து கதாநாயகன்னு மாந்தி தான். என்ன சார் அது காலிலேருந்து யாருமே தொடவே இல்லை இதை பற்றி நீங்கள் அப்படின்னு. ஏன்னா இதை தொட்டு பார்த்தனால என்னவோ தெரியல, அது மேலே ஒரு அலாதி ஒரு பிரியமும் காதலும் எனக்கு ஏற்பட்டது. பேரை அப்படி தான் வச்சுட்டாங்க, நிறைய பேர் அப்படி தான் சொன்னாங்க. ஒருத்தர் வந்து மாந்திலியின் காதலன்னு பேர், இந்த ராகுவின் காதலன் கேதுவின் காதலன் மாதிரி மாந்தியின் காதலன்னு பேரை வச்சுக்கிட்டாங்க. என்ன சார் இப்படியெல்லாம் பேர் வைக்கிறீங்க, நான் அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க சார். சாதாரணமாக எங்கள் அப்பா வந்து ஸ்ரீராம் தான் பேர் வச்சார், அந்த பேரே போதும் சார், வேறு எந்த பட்டம் இருக்குன்னா பதவிக்கெல்லாம் நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போது பொதுவாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மாந்தி இப்போது அண்மை காலமாகத்தான், இப்போது 10 வருஷத்துக்கு உட்பட்டு தான் எல்லாருமே பிரசன்னத்தில் மாந்தி எடுக்கிறாங்க. இப்போ பாரம்பரியத்துலையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து முழுமுதல் காரணமாக பல இடத்துல வந்து நான் ஒரு தற்பெருமையாக என்னால் சொல்லிக்க முடியும். போகிற இடத்துல மாந்தி பற்றி தொடாமல் பேசவே மாட்டேன். எங்கே போனாலும் இப்போ யாராமே வந்தாலும் எடுத்துகிட்டு மாந்தி எங்கே இருக்குன்னு தான் கண்ணு போகும், அங்கேருந்து எடுப்பேன், ரவுண்டு வருவேன். ஏன்னா அது கேரளா மெத்தட் அது. ஆனால் கேரளா மெத்தட் நான் கேரளாவில் படிக்கல, மகாதேவாரிட்டு தான் படித்தேன். பட் எனக்கு மானசீக குரு ஜிகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சரி என்ன மாந்தின்ட்டே இருக்கிறாங்க என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாந்தி பற்றி ஒரு எல்லோரும் பரவலாக தமிழ்நாட்டில் வந்து காலங்காலமாக அடைக்கால புதுசாக ஒன்று வரும்போது எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் ஒரு பயமும் இருக்கும். சார் மாந்தி ஐயோ ஒரு மாதிரியான இதாச்சு. என்ன இப்போ சனி பயிற்சின்னாக்கா பொதுமக்கள்கிட்ட ஒரு பயம் இருக்கும். குரு பயிற்சினா நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் சனி பயிற்சி அவனுக்கு நல்லது பண்ண அவனுக்கே தெரியாது. இல்லை சார் சனின்னா கொஞ்சம் பயமாக இருக்குது, என்ன பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சனி இல்லைன்னா யாரும் என்ன எந்த தொழிலும் செய்ய முடியாது. அதுபோல் மாந்தி இல்லாமல் பிரசன்னம் இல்லை, மாந்தி இல்லாத மாந்திரீகம் கிடையாது, மாந்தி இல்லாத பாரம்பரியத்தில் நீங்கள் ஜாதகத்தை தொடவே முடியாது. இப்போ நீங்கள் சார் நாங்கள் அதெல்லாம் தொடர்றதே இல்லை சார் அப்படின்னு பல ஜோசியர்கள் இன்னும் சமீப காலமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாந்தி இருக்குது பார்த்தீங்கன்னா, நாங்கள் அடைக்கிறது இல்லைன்னா நீ அடைச்சா என்ன அடைக்காட்டி என்ன, ஏதோ ஒரு மூலையில் போய்ட்டு உட்காந்துக்கும்.
அதே போல் அதனுடைய நகர்வு பார்த்திங்கன்னா மற்ற கிரகம் மாதிரியெல்லாம் இருக்காது சார். எப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகல் மாந்தி பூரம் 2, இப்போ இரவு மாந்தி எங்கே சார் இருக்கும்? கணக்கெல்லாம் போட வேண்டாம், பஞ்சாயத்தில் ரெடி ரெக்கனராக கரெக்டாக போட்டு வச்சுங்க. கிருத்திகை 2ஆம் பாதத்தில் போய் உட்காரோம். எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள், எத்தனை வீடு தள்ளி போகுது பாருங்கள். எந்த மற்ற பிளானட் ஏதாவது அங்கே போகுதா? இல்லை, எந்த கிரகமும் போகாது. அதிசாரமாக இருந்தாலும் இப்படி போயிட்டு பாஸ்போர்ட் போயிட்டு டக்குன்னு பின்னால் திரும்பி வந்துடும். இல்லை வக்கரகதினாக்கா அதுலேயும் 2-3 இது இருக்குது, பாரம்பரியத்தில் இருக்குது. போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்துடும். ஆனால் இது அப்படி கிடையாது. 10 வீடு 7 வீடு 8 வீடு தாண்டி ஒரு குரங்கு போல் தாவி போகுது. இது என்ன கணக்கு? அடுக்கு ஸ்புடம் தனியாக இருக்குது, மாந்தி ஸ்புடம்னு இருக்குது, மிருத்யு ஸ்புடம்னு இருக்குது. சரி, இந்த பிரசன்னம் பார்க்கும்போது சகோதரி சொன்னாங்க, நம்ம அதாவது மாந்தி பிரச்சனையை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மாந்தி கூடயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற இன்னொரு கிரகம் ஒன்று இருக்குது, மிருத்யுன்னு ஒன்று இருக்குது. அது புள்ளி இருக்குது. அந்த மாந்திக்கும் அதுக்கும் ஒரு 5 டிகிரிக்குள்ளே வித்தியாசம், 5 டிகிரிக்குள்ளே நெருங்கி வந்துச்சுன்னா சரியான பிரச்சனையை கொடுத்துரும். சரி, மாந்தி ஒரு டெத் பிளானட்டா சார், ஒரு இறப்புக்கான கிரகமாக சார்? எல்லோரும் மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அத்தனை பேர் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல் ஒரு கிரகத்துக்கு 2 காரகத்துவம் உண்டு. இப்போது மகரத்தில் இருக்கிற சனிக்கும் கும்பத்தில் இருக்கிற சனிக்கும் வித்தியாசம் இருக்குது. தனுசில் இருக்கிற குருக்கும் மீனத்தில் இருக்கிற குருக்கும் வித்தியாசம் இருக்குது. மேசத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் அவங்க 2 பேரும் 6-8ஆக வருவாங்க. செவ்வாயும் சுக்கிரன் மட்டுமே 6-8ஆக வருவாங்க. ஸோ அதே மாதிரி மிதுனத்தில் இருக்கிற புதனுக்கும் உச்சம் பெற்ற கன்னி புதனுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. அதை போல் எல்லா கிரகமும் தனக்கு இன்னொரு பக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம ஆளுங்க இந்த மாந்திக்கு 2 பக்கம் இருக்கிறத பேச மறுக்கிறாங்க. நான் பல இடத்துல பார்த்துட்டு இன்னும் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சார் என்ன சார் இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறீங்க சார், அது போர் அடிக்குமா சார்ன்னு. அது போர் இல்லைங்க, அது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா அது என்னங்கிறத சொல்கிறோம். மாந்திங்கிறது கிரகம் மனிதனின் பிறப்பின் ரகசியம் இறப்பின் ரகசியத்தை வைத்துள்ள ஒரு கிரகம். மற்ற எந்த கிரகத்துக்காவது எந்த ஒரு காரகத்துவம் இருக்கா சார்? பிறப்பின் ரகசியம் சார். பிறப்புங்கிறது வேறு. பிறப்புங்கிறது இப்போ நீங்கள் குமாரசாமி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கூட அது மறைமுகமாக சொல்லியிருக்கு. ஆரம்பத்தில் சுக்கிரன் ஆரம்பித்து ஒவ்வொரு மாதமும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு குழந்தை கருவில் வளர்ந்து வருகிறது என்றால் சுக்கிரன்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் இது வரைக்கும் வரும், குரு வரைக்கும் வரும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பிளானட் அதை ரூல் பண்ணும். சரியா? அப்படி ரூல் பண்ணும்போது அதே போல தான் இந்த மாந்தி ஒரு எப்படி செயல்படுது அப்படின்னா, சார் அது டெட் பாடி பிணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். அது மட்டுமா இன்னொரு சைடு பார்க்கணுமா இல்லையா சார் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அது என்னென்ன எல்லாரும் சொல்லுகிற ஒரு ரகசியம் விஷயம் என்னென்னா, அது மறைக்கிறாங்களோ இல்லை இது தெரியலன்னு எனக்கு தெரியாது. யாராவது பேசியிருக்கலாம். முதல் முறையாக அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்கிறேன். இப்போது குழந்தை பிறப்புன்னு வருது இல்லையா சார்? இப்போது ஒரு சம்பவம் நடக்குதுன்னாக்கா ஒரு 2-3 பிளானட்டு 4-5 பிளானட் அதில் இன்வால்வ் ஆகும். அது தன்னுடைய இருப்பை தெரிஞ்சுக்கும், காரகத்துவத்தை வெளிப்படுத்திடும். இப்போ குழந்தை பிறப்பு என்று வரும் முதல்ல என்ன சார் வரும்? லேபர் பெயின் வருமா? லேபர் பெயின், இடுப்பு வலின்னு வருமா? வலிக்கு என்ன சார் காரகத்துவம்? எந்த கிரகம் சார்? செவ்வாய். பெயின், ஹியூஜ் பெயின் அப்படின்னு வந்தாலே செவ்வாய் தான். ரைட்டு. அதே போல் குழந்தை பிறப்பு என்ற நிகழ்வுக்கு ராகு கேது இவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ராகு கேது வந்துடுறாங்க, செவ்வாயும் வந்துடுறாங்க. சரி, அப்போது லக்னம் கணிக்கும்போது சூரியனை மையமாக வச்சு தான் கணிக்கிறோம். அப்போ சூரியனும் வந்துடுறாரு. இந்த லக்னத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னு லக்னத்தை கணிக்கிறோம் இல்லையா? அப்போது சூரியனும் அங்கே வந்துடுறாரு. அப்போ உடல்காரங்களான சந்திரன் அங்கே வந்துடுறாரா? பிறந்த நட்சத்திரம் வந்துடுறாரா? அப்போ சூரியன், சந்திரன், ராகு, கேது. இது சார் ராகு கேது எதுக்கு சார் அப்படின்னா மருத்துவ ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும். இப்போது மகப்பேரியல் சம்மந்தமாக நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த யுட்ரஸுக்கு மேலே ஃபலோப்பியன் டியூப்ஸ்ன்னு இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மகப்பேறு மருத்துவ ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த ஃபலோப்பியன் டியூப்ஸ் தான் கருக்குழாய் சினை முட்டையை எடுத்து கொண்டு செல்லும். இப்போ அது அதில் தடைப்பட்டதுனாக்கா, தடைப்படுத்துறது யார் சார்? தடைக்கான கிரகம் எது சார்? கேது. இப்போ கேது தடை பண்ணால் ஒன்று போனால் இது போகும், இது கொண்டு வரும்.
இப்போ இந்த ராகு கேதுக்கள் வந்து ஒரு குழந்தை இன்மைன்னு இப்போ 5ல் ராகு 5ல் கேது இந்த மாதிரி இருக்கிறவங்க குழந்தை பேரும்போது தாமதமாகும், லேட்டாக பிறக்கும். அது ஒரு விஷயம். இந்த ஃபெலோப்பின் டியூப்புங்கிற இது ஆளுமை பண்ணுறது ராகு கேது தான். அப்போ ஃபெலோப்பின் டியூப்னு ஓப்பன் ஆகி அந்த ப்ளசண்டாலாம் வெளியில் வரும். ப்ளசண்டானே என்னன்னு தெரியும், அது ரொம்ப உங்களுக்கே தெரியும். அதாவது குழந்தை பிறக்கும்போது என்னென்ன வருமோ எல்லாம் வந்துடும். சரி, எல்லாம் வந்துடுச்சு சார், எல்லா கிரகமும் வந்தாச்சு சார். அந்த பிறப்பின் போது என்ன சார், இன்னொரு முக்கியமான கிரகத்தை நம்ம விட்டுறோம். அதுதான் சார் மாந்தி. சார் மாந்தி இறப்பான கிரகம். யார் சொன்னால் மாந்தி இறப்பான கிரகம், இறப்புக்கான கிரகம், பிணம், அப்படி அதெல்லாம் உண்மை கிடையாது. மாந்தியினுடைய ஒரு குணாம்சம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல உயிர் இருக்கு இல்லையா சார், அதனுடைய ரகசியம். அப்போது பிறப்பும் போது அந்த குழந்தையினுடைய உயிர் என்ன, அந்த மருத்துவச்சி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்களா இல்லையா, தொப்புள் கொடி தாயும் செய்யும் பிரிக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த பிரிக்கிற வேலையை வந்துடுதாங்க மாந்தி. அப்போது அதையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குழந்தைய தலையினா தொங்க விடுவாங்க சார், முதுகில் தட்டி விடுவாங்க. அப்போ தான் வந்து மூச்சு காற்று வெளியே வந்து பிரபஞ்சத்துடன் அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்வை துவங்குகிறது. அப்போ பிரபஞ்சத்தோடு ஒன்றோடு ஒன்றாக இணைக்கிறது. இந்த வேலை செய்வதும் உடலில் உயிரை செலுத்துவதும் மாந்தி. இது பிறப்பின் போது. இந்த ரகசியம்தான் சார் யாருமே சொல்ல மறுக்கிறாங்க. இது தயவுசெய்து எந்த மீட்டிங்கில் சொல்ல முதல்ல நம்ம சாஸ்தா மணிகன் ராஜ் ஐயானுடைய மீட்டிங்கில் முதல்ல இது சொல்கிறேன். அப்போ உயிரின் ரகசியங்கிறது அங்கே இருக்கு இல்லையா சார். அப்போது உயிரை இது இன்னும் புரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு சின்ன எளிமையான உதாரணம் சொல்கிறேன் சார். உங்கள் கையில் எல்லா கையிலும் மொபைல் ஃபோன் இருக்குது இல்லையா, அந்த மொபைல் ஃபோனில் சிம் கார்டு இருக்கா இல்லையா சார், சிம் கார்டு வெளியில் எடுத்துட்டாங்க சார், செல்ஃபோன் டெட்டு, மீண்டும் அதை சொருகுனா இதான் சார் மாந்தி. பிறப்பும் போது இறப்பும் போது செய்யுது. அப்போது இறப்பு மட்டும்தான் மாந்தி சொல்கிறேங்கிறது வந்து தப்பு இல்லையா. அப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அப்போ மாந்திக்கு 2 காரகத்துவம் உண்டு. பிறக்கும் போதும் நம்மளுடைய பண்பு காரகத்துவம் வெளிப்படும், இறக்கும் போதும் வெளிப்படும். அப்போ சரி, இறப்பும் போது எப்படி அப்படின்னா, ஆத்மாவை உடலும் ஆத்மாவை 2ஐயும் பிரித்து, ஏன்னா ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது சார். அப்போது அழியும் உடலில் அழியாத ஒரு வஸ்து ஒன்று இருக்கிறது என்றால் அது உயிர், அது ஆன்மா. அந்த ஆன்மா வந்து உயிரின் வடிவத்தில் இருக்கிறது. அந்த ஆன்மாவை குழந்தை பிறப்பும் போது உள்ளே செலுத்துவதும் மாந்தி, அதே போல் இறப்பும் போது இந்த உடலை விட்டு ஆன்மாவை பிரிப்பதும் மாந்தி. இப்போ 2 காரகத்துவம் வந்துடுச்சா. ஆனால் நம்ம ஆளுங்க ஒன்று தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சரி, இந்த மாந்தி வந்து மோசமான கிரகம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. மோசமான கிரகம்னு சொல்ல முடியாது. இப்போ தின ஆதிக்க வேளையில் குளிகைன்னு ஒரு நேரம் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குளிகை நேரத்தில் என்னென்ன செய்வாங்கன்னு சொல்லணும். அதுக்கு சில விதிமுறைகளை வகுத்து வச்சுருக்கிறான். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மாதிரி என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அது உங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப போக வேணான்னு ஒரு கற்றோர் நிறைந்த சபைங்கிறனால நம்ம ரொம்ப நேரம் அதிகம் உரையாற்ற விரும்பவில்லை. அப்போ நல்ல காரியங்கள் மட்டுமே செய்வாங்க. சரி, அது யார் கூட எப்போவுமே ட்ராவல் பண்ணணும் சார்னா, மிருத்யு கூட ட்ராவல் பண்ணோம், டிஸ்டன்ஸ் விட்டு தான் ட்ராவல் பண்ணோம். அந்த மிருத்யு யார் சார்னா செவ்வாய் துணைக்கோளாக கருதப்படணும். சில நூல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மிருத்யுங்கிற ஒரு பெண் கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிருத்யு என்பது ஒரு பெண் கிரகம். அது வந்து உறவு முறையில் மாந்திக்கு சகோதரி முறை வேண்டும். ஆனால் செவ்வாயினுடைய துணைக்கோளாக கருதப்படுகிறது. ஆனால் 2த்துக்குமே உருவம் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது, பார்க்கவும் முடியாது, அருவமானது. உருவம் இல்லை, அருவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சார், மாந்திக்கு ஏதாவது நட்சத்திரம் இருக்கா சார்? மாந்திக்கு ஏதாவது எந்த நட்சத்திரம் யாராவது சொல்ல முடியுமா? எல்லா கிரகத்துக்கும் நட்சத்திரம் இருக்குல்ல சார். ராகுக்கு அதுக்கும் வீடு இல்லை, வடிவம் இல்லை, உருவம் இல்லை. திருவாதிரை, சுவாதி, அஸ்வினி, மகம், மூலம் இருக்குது. மாந்திக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது சார். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம், சொல்லுங்கள் சார். உங்களை தான் கேட்குறேன் சார். இல்லை இல்லையா? ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது சார், அதுதான் சார் அபிஜித். சார் மாந்தியோட மோசமான கிரகன்னா அபிஜித் வந்து என்ன பெரிய எவ்வளோ பெரிய நட்சத்திரம்னு. அபிஜித்துங்கிற நட்சத்திரம் வந்து உத்திராட 4ஆம் பாலத்துக்கும் திருவோணம் 1ஆம் பாலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது வந்து அதிசுப நட்சத்திரங்கிறதுனால பெருமாள் அதை ஸ்வீகாரம் பண்ணி தலையில் வச்சுட்டார். அதுதான் கிருஷ்ணர் தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு. இப்போ அது வெளியில் அபிஜித் நட்சத்திரத்தில் உங்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்காது. அது வந்து ஒரு சட்டன் பீரியடு, ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்கும். ஏன்னா ஒரு பாதங்கிறது வந்து 6 மணி நேரம் வரும் இல்லையா?
அந்த 6 மணி நேரத்தில் அந்த ஜங்ஷன் வரும்போது பாட சந்திப்பு வரும்போது ஒரு மணி நேரம் வரும். முன்னால் ஒரு 3 ஹவர்ஸ், பின்னால் ஒரு 3 ஹவர்ஸ். அது 2 பாதியாக கட் பண்ணால் 1.5 மணி நேரம் வரும். அவ்வளோதான். அந்த அபிஜித் வேலையில் நம்ம சில வேலைகள் செய்யும்போது அது பகலில் வரலாம், விடிகாலையில் வரலாம். அப்போ வந்து சிவா விஷ்ணு பிரம்மா வந்து பூமியில் வந்து வர மாதிரியும் அவங்களோட நம்ம நேரடியாக வந்து உரையாற்றக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அபிஜித் வேலையில் வந்து தெய்வ ஆராதனைகள், தெய்வ பிரார்த்தனைகளாக நம்ம செய்கிறது வழக்கம் உண்டு. சரி சார், இப்போ மாந்தி பற்றி இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த கோச்சார மாந்தி இப்போ சந்திரன் வந்து சந்திராஷ்டமம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சந்திரன் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர பாதத்தில் செல்லும்போது அது வந்து சந்திராஷ்டமன்றோம். அதே மாதிரி மாந்திக்கு ஜென்மத்திலேருந்து 8வது இடத்துல போகும்போது அது சந்திர அஷ்டமங்கிற மாதிரி சந்திர அஷ்டம மாந்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சில கெடுதலை கொடுக்கும். ஒரு சின்ன சம்பவத்தை நகர்த்தாமல் போகவே போகாது. சரி, மாந்தினுடைய காரகத்துவம் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். சுபமான அசுப கிரகம்னு சொல்லியாச்சு. சரி சார், நல்லது பண்ணுமா சார்னா இருக்குது, நல்லது பண்ணும். இதுதான் ஹைலைட்டான விஷயம். இப்போ பாரம்பரியத்தில் ஒரு கான்செப்ட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். என்ன கான்செப்ட்டு? விபரீத ராஜயோகம்னு ஒன்று இருக்குது சார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். விபரீத ராஜயோகம் என்பது ஒரு நீர்க்குமிழி போல தான். கொஞ்ச நேரத்துக்கு இருக்க காணாமல் போயிடும். அப்போ விபரீத ராஜயோகம்ங்கிறது எப்படின்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி மூன்றும் சேர்ந்து ஒரு இடத்துல நிற்பது, அல்லது 8 குடையவனும் 12 குடையவனும் பாவகம் மாறி 12 குடையவன் 8, 8 குடையவன் 12 இப்படி மாறி நிற்கிறது தான். இந்த மாதிரி வரும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும், விபரீத தனயோகம் ஏற்படும். அப்படின்னு 8ஆம் இடங்கிறது திடீர் தன வருவது தானே, கூடவே அவமானம் சேர்ந்து வரும். அது வேறு விஷயம். 8ஆம் இடத்துல திடீர் தனப்பிராப்தி மருதமலை குறித்து சொன்னார் இல்லையா? அப்போது திடீர் தனப்பிராப்தி ஏற்படும், கூடவே அவமானம் வரும். அதையும் பார்க்கணும். ஏன்னா 8ஆம் பாவத்தில் சில கொடிய இதுவும் இருக்குது. நல்லது, ரெண்டும் ஒன்றா தான் வரும். பணமும் வரும், கூடவே அவமானமும் வரும். சரி, இந்த விபரீத ராஜயோகத்தால் இந்தியாவிலே ஆகச்சிறந்த பணக்கார பேரெல்லாம் சொல்ல விரும்பல, ஆகச்சிறந்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாதாரண காய்கறி விற்று வியாபாரி தள்ளு வண்டியில் காய்கறி விற்றுட்டு போவார். அவருக்கு திடீர்னு தனப்பிராப்தி வந்து இன்றைக்கி கோடானு கோடி அவருக்கு 2 சகோதரர்கள், அவர் 2 மகன் இருக்காங்க, தந்தை இல்லை. 2 பேருமே நீங்கள் ஆகச்சிறந்த இந்தியாவில் தலை சிறந்த பணக்காரர்கள். எப்படி சார் அவர் பணக்காரர் ஆனார்? யாராவது சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் கூட ஒரு பணக்காரர் இருக்கார் சார், இருக்கார். எப்படி அப்படின்னா 12ஆம் அதிபதி கோச்சார நிகழ்வு. இது கோச்சார நிகழ்வு நல்லா போல. 12ஆம் அதிபதி 8, 8ஆம் அதிபதி 12, மாந்தி 2இல் நின்று பணபர ஸ்தானாதிபதி சாரம் பெற்று 8ஆம் இடத்தை பார்த்தால் திடீர் தனப்பிராப்தி ஏற்படும். இப்போ சாயந்தரம் சைக்கிளில் போகிறோம், மறுநாள் காலையில் ஆடிக்காரில் போவோம். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? இது மாந்தி தரும் திடீர் தனப்பிராப்தி. எல்லாம் மோசமானது அப்படி இப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா? மாந்தியத்தை பாருங்கள், நன்மையும் செய்யும் சார். அதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துலையும் நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி இதை பண்ணணும். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா அது என்னென்னா, நீ ஒழுக்கமாக இருக்கணும், பித்திருக்கள் வழிபாடு ஒழுங்காக பண்ணணும், இறந்தவங்களுக்கு உண்டான நேர்த்திக்கடன் நீ முறையாக செய்யணும். அப்படிங்கிறது தான் மாந்தியினுடைய நோக்கமே. நீ அந்த அதே போல் அது சார்ந்த தொழில், மாந்தி எந்த நட்சத்திரம் சார்ந்து இருக்கிறதோ அந்த கிரகம், உதாரணமாக வந்து கேது நட்சத்திரம் சாரம் வாங்கிடுச்சுன்னு அஸ்வினி மகம் மூலமாக வாங்கிடுச்சு, இல்லை புதனுடைய நட்சத்திரம் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்க 27 எங்கே போய் உட்காந்துக்கும். அது சார்ந்த தொழில் நீ செய்யும்போது, அந்த காரக தொழில் செய்யும்போது மாந்தி உங்களை ஒன்றும் பண்ணாது, கெடுதல் பண்ணாது சார். நன்மை லாபத்தை ஈட்டி கொடுக்கும். எப்படி சார் இது? என்ன சார் இது? எல்லோரும் எப்படியோ சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி? ஆமாம், கேதுவனுடைய காரக தொழில் என்னன்னு உங்களுக்கே தெரியும். கூடை முடைதல், பூஜா ஸ்டோர் வைக்கிறது, முட்டை வியாபாரம் பண்ணுறது, பூ வியாபாரம் பண்ணுறது, அதே மாதிரி கம்பி கட்டுறது, ஆண்கள் வந்து காயில் வெண்டிங் பண்ணுறாங்களா இது. அதே போல் வந்து விநாயகர் கோயில் பூசாரியாக இருக்கிறது. இந்த மாதிரி கேடு சார்ந்த தொழில் பண்ணும்போது மாந்தி உங்களை ஒன்றுமே பண்ணாது சார், கண்டிப்பாக ஒன்றும் பண்ணாது. அது உங்களுக்கு நன்மை செய்யும். ஆனால் அது மாறாக நீ வேறு தொழில் பண்ணனா உங்களை என்னன்னு கேட்கும், அது பார்க்கும், அவ்வளோதான். இது ஒரு மாந்திக்கு ஒன்று இயல்பான ஒரு இது. ஆக உயிரின் ரகசியத்தையும் பிறப்பின் ரகசியத்தையும் அறிந்த ஒரே கிரகம் மாந்தி. அதே போல் 9 பேர் செய்யாத ஒரு யோகத்தை ஒரே மாந்தி செஞ்சுட்டு போயிடும் சார். அதே போல் 9 பேர் வழங்காத அவயோக பலனை ஒரே மாந்தி கொடுத்துட்டு ஆளையும் கொண்டு போயிடும்.
இது இயல்பானது. பல ஜாதகத்தில் ஆய்வு பண்ணில என்னுடைய அனுபவத்தில் பிரசனத்தில் நான் பார்த்தது, பாரம்பரியத்துலையும் பார்த்தது, உதாரண ஜாதகம் நிறையா இருக்குது. சரி சார், ஒரு சின்ன 2 பாயிண்ட் மட்டும் முடிச்சுக்கிறேன். இந்த மாந்திக்கு வந்து லக்னத்துக்கு 10, 11 இருக்கிறவங்க இந்தியாவில் ஒரு பெரிய தலைவர் 2 பேர் இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், மாந்தி 10 இருந்ததுன்னா தொழில் நல்லா மேன்மையாகும், நல்ல அபிவிருத்தி. ஏன்னா 10 ஒரு பாதியாவது இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே தவிர்த்து, ஆனால் 10 மாந்தி இருந்தால் என்னன்னு சொல்லலை. அதை புலிப்பாணி முனிவர் தான் கரெக்டாக நல்லா சொல்லியிருக்கார். அவர் தான் இதை வந்து விவரமாக எழுதினது. 10 மாந்தி இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கனாக்கா நல்லா சிறப்பாக இருக்கும், தொழிலெலாம் நல்லா போகும், தனவரவு ஏற்படும், நல்ல வியாபாரம்லாம் நல்லா நடக்கும், வணிகம் வியாபாரம் செய்கிற தொழில் எந்த தொழில் செய்கிறாரோ அதெல்லாம் நல்லா பண்ணும். ஆனால் அவருடைய ஒரு ஆள் உடம்பு நல்லா கட்டுமஸ்தமாக இருக்கும், ஒரு ஆள் 10 பேர் அடிப்பான். ஆனால் அவருடைய இறப்பு என்பது மர்மமாக இருக்கும். அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். உதாரண ஜாதகம் இருக்குது, உங்களுக்கே தெரியும். சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இன்னை வரைக்கும் அவர் எப்படி இறந்தார்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவர் இறப்பு மர்மமாக இன்று வரை இருந்து வருகிறது. ஆனால் அவர் இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு வீரர், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இறப்பு மர்மமாக இருக்கிறது. சரி சார், அடுத்தது 11 மாந்தி இருந்தேன்னா என்ன சார் அப்படின்னா, 11 மாந்தி இருந்தேன்னா ஒரு அரசியல் பெரும் தலைமை பதவி, சீஃப் ஜஸ்டிஸு, உச்சநீதிமன்ற நீதிபதி, முதலமைச்சர், ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு பெண் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்க 11 மாந்தி இருக்குது. அதே போல் இந்தியாவில் ஒரு ஜனாதிபதி இருந்தால் அவருக்கும் 11 மாந்தி இருக்குது. அவர் எப்படி இறந்தார் அப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும். 2 பேரும் மேடையில் வந்து தான் இறந்தாங்க. இப்போ எப்படின்னா, ஒரிசாவில் வந்து நந்தினி சத்பதின்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தவங்க. அவங்க நந்தினி சத்பதி அப்படின்னு. அவங்க வந்து மேடையில் விட்டு இறங்கி காரில் ஏகும்போது ஏற கீழே வந்து இறந்துட்டாங்க. அதை எல்லாருமே பார்த்தாங்க. அப்போது அவருடைய இறப்பு என்பது எல்லாரும் பார்க்கறது. நல்லா பார்த்துக்கோங்க. 10 இருந்தால் மர்மமான முறையில் மரணம், 11 இருந்தால் அனைவர் முன்னிலையில் அவர் மரணத்தை எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ அப்துல் கலாமும் 11 மாந்தி இருக்கவர் தான். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, நான் எல்லாருமே பார்த்தோம் இல்லையா. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு யூனிவர்சிட்டியில் பேசிகிட்டு இருக்கும்போது மேடையில் விழுந்து இறந்துட்டார். இன்றைக்கி கூட இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி கூட அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். இப்படி இந்த மாந்தி வந்து இந்த வேலையும் செய்யும், நன்மையும் செய்யும், அதே போல் தீமையும் செய்யும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.